காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற நன்மைகளை நீ காண்பாய். ஒருவனும் கண்டதில்லை, கேட்டதில்லை, உணர்ந்ததில்லை. கர்த்தர் அப்படிப்பட்டவைகளை உங்களுக்கு செய்வாராக. இந்த மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் நிறைய அழிவுகள் வருகிறது. அவைகள் எல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாராக, வராதபடிக்கு தடுப்பாராக, இரக்கம் செய்வாராக. 10 நீதிமான் இருந்தாலும் கர்த்தர் அழிக்காமல் காக்கிற நம்ம தேவன். முக்கியமான அரசியல் தலைவர் பலவீனமாய் வியாதியில் மருத்துவமனையில் கடந்து போவதை காண்கிறேன், வராதபடிக்கு தடுப்பாராக. ஆளும் தலைவர் வியாதி பலவீனத்தில் படுக்காதபடி காப்பாராக. ஆளும் தலைவர் வியாதி பலவீனத்தில் விழாதபடி காப்பாராக. புதிய தலைமைத்துவம் எழும்பும், புதிய கட்சி மேலோங்கி வருகிறதை காண்கிறேன். எதுவா இருந்தாலும் தேவ சித்தம் வெளிப்படுவதாக. பெரிய பெரிய வழிபாட்டு ஸ்தலங்களாக இருந்து கடந்த நாட்களில் ஜனங்கள் எல்லாம் மற்ற மாநிலத்திலிருந்து, மற்ற மாவட்டத்திலிருந்து அந்த மாநிலத்திற்கு ஓடி போய் கலந்து கொண்டு பல இடங்களில் அப்படி வழிபாட்டு ஸ்தலங்களுக்குள்ளே போய் வந்த இடங்கள் எந்தெந்த மாநிலங்களோ அந்தந்த மாநிலங்கள்லாம் வருகிற மாதங்களில் கொடூரமாய் அழிவுகளுக்குள் தாக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அநேக மரணங்களும் ஏற்படுகிறதை காண்கிறேன். ஆகையினாலே அப்படிப்பட்ட மாநிலங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் ஆயத்தம் பண்ணினது உன் கைக்கு வரும். உன்னை கொண்டு போய் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்தில் அமர பண்ணுவார். இரண்டையும் செய்வாராக. இஸ்ரவேலை ஆயத்தமாக்கினார் கானானுக்காக, கானானை ஆயத்தம் பண்ணினார் இஸ்ரவேலுக்காக. இரண்டையும் ஆயத்தம் பண்ணுகிறார். உன் வாழ்வில் அது நடப்பதாக. யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணீர் மணி போல் காத்தார். ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்கள். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். நான் வந்து நிற்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை உணர்த்தி காண்பிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம், 64ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை ஒருவரும் கண்டதில்லை, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறது. ஆமென். இந்த மாதம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஆயத்தமாக்கினதை கர்த்தர் செய்வாராக. ஆமென். பரலோகம் திறக்கப்படுவதாக. ஒரு பாடலை பாட கர்த்தர் ஆவிலே ஏவுகிறார். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. சொல்ல மாட்டீங்களா? கரம் பிடித்து நடத்தினாரே, கைவிடவில்லை. பிசாசு தொடல, வியாதி தொடல, மந்திரம் தொடல, சூனியம் தொடல, விபத்து தொடல, விக்கனம் தொடல. சொல்ல மாட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் மெடிசின் டாக்டர் டேப்லெட் என்று கர்த்தர் கொண்டு போகல, கிருபையை நம்மை நடத்தினார். Thank you Lord. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை நம்பி ஜீவித்திட சுத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடு கரகத்தட்டி. இந்த வனாந்திர யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடு இருப்பார். நம் வருகையிலும் உங்களிடமானதாய் சொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த மாதம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் கொண்டு வருவாராக.
நீங்கள் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற நன்மைகளை நீ காண்பாய். ஒருவனும் கண்டதில்லை, கேட்டதில்லை, உணர்ந்ததில்லை. கர்த்தர் அப்படிப்பட்டவைகளை உங்களுக்கு செய்வாராக. ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார், ஏற்கனவே ரெடி பண்ணி வைத்து விட்டார். உங்களுடைய மங்கள காரியமா இருந்தாலும் சரி, புத்திர பாக்கியமா இருந்தாலும் சரி, வேலையின் காரியமா இருந்தாலும் சரி, வீட்டின் காரியமா இருந்தாலும் சரி, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைகளின் காரியமா இருந்தாலும் சரி, நீர் ஆயத்தம் பண்ணினது வருவதாக. சொல்லுங்கள், ஆயத்தம் பண்ணினது வருவதாக. சத்தமா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் அப்படியே வாய்க்க செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் காப்பாராக. எந்த விக்கிரமும் விபத்து வராதபடி காப்பாராக. எந்த பிசாசும் தொடாதபடி காப்பாராக. எந்த வியாதி கிட்ட வராதபடி காப்பாராக. ஹாஸ்பிட்டல் மெடிசன் டேப்லெட் போகாதபடி காப்பாராக. நம்முடைய வீட்டை சுற்றி வேலி அடைப்பாராக. பிள்ளைகள் போக்குவரத்தை காப்பாராக. பிள்ளைகளின் பிள்ளைகளை காப்பாராக. சம்பாத்தியத்தை பெருக பண்ணுவாராக. பொருளாதாரத்தை பெருக பண்ணுவாராக. தொழிலை செழிக்க பண்ணுவாராக. இந்த மாதம் அதிகமாய் ஜெபிக்கிற ஜெபாவை ஊற்றுவாராக. பல மணி நேர வேதத்தை தியானிக்கிற கிருபை கொடுப்பாராக. தேவன் முகத்தை சஞ்சரிக்கிற கிருபை உண்டாவதாக. முகத்தை பார்க்கிற பாக்கியம் உண்டாவதாக. அவரை தரிசிக்கிற கிருபை உண்டாவதாக. அவருடைய கரத்தை காண கிருபை தருவாராக. இரவிலே உறக்கத்தை கொடுப்பாராக. பகலிலே விழிப்பை கொடுப்பாராக. காலையிலே பரலோக சொப்பனத்தை கொடுப்பாராக. பகலிலே தரிசனங்களை காண்பிப்பாராக. கரம் பிடித்து நடத்துவாராக. சாத்தானுடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களையும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் அழிப்பாராக. இந்த மாசம் உங்களுக்கு யாராவது மந்திரமோ சூனியமோ செய்வனையோ பிளான் பண்ணுவாங்கன்னா பலவானை முந்தி கட்டி முறிக்கப்படுவதாக. உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாம் வருவதாக. திறக்க வேண்டிய கதவுகள் திறப்பதாக. வர வேண்டிய பணம் எல்லாம் வருவதாக. அடைக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் அடைத்து தீர்ப்பாராக. நல்ல ஆமென் சொல்லுங்கள். சர்க்கரை கிட்ட ஒட்டக்கூடாது, பிபி வரக்கூடாது, தலை சுற்று வரக்கூடாது, படப்படப்பு வரக்கூடாது. உன் வாகனங்களை ரத்தம் தெளிப்பாராக. உன் பிரயாணங்கள் ஜெயமா இருப்பதாக. அல்லேலூயா. நீங்க கிழக்கு போனாலும் மேற்கு போனாலும் வடக்கு போனாலும் தெற்கு போனாலும் கர்த்தர் காப்பாராக. தமிழகத்தை காப்பாராக. இந்திய தேசத்தை காப்பாராக. தமிழகத்தை ரட்சிப்பாராக. இந்த மாதம் எந்த டிசாஸ்டரும் வராதபடிக்கு தடுப்பாராக. தண்ணீரினால் எந்த அழிவும் வராதபடி தடுப்பாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் நிறைய அழிவுகள் வருகிறது. அவைகள் எல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாராக. வராதபடிக்கு தடுப்பாராக. இரக்கம் செய்வாராக. 10 நீதிமான் இருந்தாலும் கர்த்தர் அழிக்காமல் காக்கிற நம்ம தேவன். ஆமென் சொல்லுவோம். முக்கியமான அரசியல் தலைவர் பலவீனமாய் வியாதியில் மருத்துவமனையில் கடந்து போவதை காண்கிறேன். வராதபடிக்கு தடுப்பாராக. ஆமென். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய குழப்பங்கள் இந்த மாதம் வரும். ஆனாலும் தேவ சித்தம் வெளிப்படுவதாக. சொல்லுங்களேன். ஆளும் தலைவர் வியாதி பலவீனத்தில் படுக்காதபடி காப்பாராக. ஆளும் தலைவர் வியாதி பலவீனத்தில் விழாதபடி காப்பாராக. சொல்லுங்களேன். புதிய தலைமைத்துவம் எழும்பும். புதிய கட்சி மேலோங்கி வருகிறதை காண்கிறேன். எதுவா இருந்தாலும் தேவ சித்தம் வெளிப்படுவதாக. வரும் காலங்களில் ஒரு புதிய கட்சியினுடைய அதாவது ஒரு அரசியல் பார்ட்டிஸ்ல வரக்கூடிய காலத்தில் ஒரு பார்ட்டி டோட்டலாய் வரக்கூடிய காலத்தில் மூடப்பட போகிறது. So many parties are there in தமிழ்நாடு. பட் அதில் ஒரு பார்ட்டியினுடைய தராசு கீழே இறங்கி அப்படியே ஒன்றுமில்லாமல் போகிற காலம் வருகிறது. வரக்கூடிய காலங்களில் காண்போம். எதுவாக இருந்தாலும் ஆவியானவருடைய ஆளுகை தமிழகத்தில் இருப்பதாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? டெல்லி மாநகரத்தில் பூமி அதிர்ச்சி வராதபடி காப்பாராக. வட மாநிலங்களில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் வராதபடி காப்பாராக. பெரிய பெரிய வழிபாட்டு ஸ்தலங்களாக இருந்து கடந்த நாட்களில் ஜனங்கள் எல்லாம் மற்ற மாநிலத்திலிருந்து மற்ற மாவட்டத்திலிருந்து அந்த மாநிலத்திற்கு ஓடி போய் கலந்து கொண்டு பல இடங்களில் அப்படி வழிபாட்டு ஸ்தலங்களுக்குள்ளே போய் வந்த இடங்கள் எந்தெந்த மாநிலங்களோ அந்தந்த மாநிலங்கள்லாம் வருகிற மாதங்களில் கொடூரமாய் அழிவுகளுக்குள் தாக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அநேக மரணங்களும் ஏற்படுகிறதை காண்கிறேன். ஆகையினாலே அப்படிப்பட்ட மாநிலங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திரும்ப புரியலன்னா ஒரு முறை சொல்கிறேன். பெரிய பெரிய வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கிற வெளி மாநிலங்களில் கடந்த நாட்களிலே பெரிய பெரிய யாகங்கள், பெரிய பெரிய திருவிழாக்கள், பெரிய பெரிய தண்ணீரிலே குளித்து பல 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 பிளா 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 நிறைய நடந்ததுண்டு. அவைகளில் நடந்த மாநிலங்களில் நிறைய விபத்துகளும் ஆபத்துகளும் பேரழிவுகளும் வரக்கூடிய நாட்களில் வருகிறது. ஆகையினால் நாம் ஜெபிப்போம். கர்த்தர்
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் பரிதபிக்கிற கர்த்தர் அந்த அசிரிய தலைநகரமாக இருக்கிற நினைவைக்கே கர்த்தர் பரிதபிப்பார் என்று சொன்னால் அவர் இரக்கமுள்ள தேவன்தான். அப்படிப்பட்ட மாநிலங்களில் எந்த அழிவுகளும் வராதபடிக்கு காப்பாராக. ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. தமிழகத்துக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து புயலாய் மாறி எந்த பகுதியும் அழிக்காதபடிக்கு அடுத்த 4 மாதங்கள் வரக்கூடிய நாட்களிலிருந்து தொடங்காதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. நம் திருச்சி மாநகரத்தை காப்பாராக. சென்னை மாநகரத்தை காப்பாராக. சத்தமா சொல்லுங்களேன். அநேக இடங்களிலே பயங்கரமான மக்கள் நிறைய இடங்களிலே ரோட்டிலே வந்து உட்கார்ந்து நிறைய ஸ்ட்ரைக், நிறைய இடங்களில் பெரிதாய் 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 ஜனங்கள் எல்லாம் ரோட்டிலே வந்து உட்கார்கிற நிலைமைகளும் வருகிறது. மத கலவர்களும் வருகிறது, இனக்கலவர்களும் வருகிறது, ஜாதி கலவரங்களும் எழும்புகிறது. அதெல்லாம் இன்ன மாதிரி இல்லை. இந்த கலவரங்கள்லாம் ரொம்ப இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிதாய் எழும்புகிறதா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சமாதானத்தை உண்டாக்குவாராக. நல்லா சொல்லுவோம் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் ஆமென். இயேசு நாமத்தில் ஆளுகை செய்வாராக. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. கூட்டணிகளுக்குள் குழப்பங்கள் வருகிறது. கர்த்தருடைய சித்தம் மட்டும் வெளிப்படுவதாக. இவைகளையும் வரும் நாட்களில் காண கர்த்தர் கிருபை தருவாராக. தனித்து நிற்பவர்கள் ஜெயமெடுக்க வாய்ப்புகள் உண்டாகிறது. தேவ சித்தம் மட்டும் வெளிப்படுவதாக. எல்லா 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கு ஆயத்தமாக்கினது வருவதாக. இந்த மாதம் உனக்கு ஆயத்தமாக்கிட்டாரு. உங்களுக்கு ரெடி பண்ணதும் கைக்கு வந்து சேரும். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 31. அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீ வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். எலியேசரின் பிரயாணத்திற்கு முன்பதாகவே அவனுடைய பிரயாணத்துக்கு வேண்டியதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட மணவாட்டியை கண்ணுக்கு காண்பித்து கைப்பிடித்து கொண்டு வருகிற வாக்கியத்தை கர்த்தர் எலியேசருக்கு கொடுத்து ஆபிரகாம் வீட்டுக்கு வர வேண்டிய மணவாட்டியை சித்தமானதை ஆயத்தப்படுத்தினார். ஆபிரகாம் வீட்டுக்கு சித்தமானதை ஆயத்தப்படுத்தினார். எலியேசருடைய பிரயாணத்திற்கு சித்தமானதை ஆயத்தப்படுத்தினார். இருக்கீங்களா இல்லையா? ரெபெக்காலை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ரேஷன் கடையில் நிற்போம், பஸ் ஸ்டாண்டில் நிற்போம், எங்கெங்கேயோ நிற்போம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் 3 மணி நேரம் நிற்போம். ஆனால் ஆண்டவருக்காக கொஞ்ச நேரம் நிற்கணும்னா நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல. இங்கே நின்னோன்னா ஆண்டவர் நம்மளை எங்கேயுமே நிற்க விட மாட்டார். தேவ சமூகத்தில் நின்றுட்டீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எந்த மனுஷனுக்கு முன்னே நிற்க விட மாட்டார். சுகமாய் பத்திரமா உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உட்கார்ந்துருக்கிறவங்க கொஞ்சம் எழுந்து நின்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரியும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு தெரியும். பரவாயில்ல, உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். திரும்ப சொல்கிறேன், ரயில்வே ஸ்டேஷனில் நிற்போம், பஸ் ஸ்டாண்டில் நிற்போம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் 3 மணி நேரம் நிற்போம், ரேஷன் கடையில் நிற்போம், யாராவது ஒருத்தர் ஓசியில் கொடுக்குறாங்கன்னா அதுக்கும் நிற்போம். இருக்கீங்களா? ஆனால் ஆண்டவருக்காக நிற்கிறோன்னா கஷ்டமாக இருக்கும். இங்கே தேவ சமூகத்தில் நின்னோன்னா யாருக்கு முன்னையும் கர்த்தர் நிற்க விட மாட்டார். எனக்கு தெரியும் நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பு வச்சுருக்கீங்கன்னு. சொன்ன உடனே கேட்டீங்க. சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணினதை தருவாராக. உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறார். ஆயத்தமாக்கின தருவாராக. எனக்கு எங்கே ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ அங்கே உன்னை கொண்டு போவார். ஆயத்தம் பண்ணினதை கொண்டு வருவார். ஆயத்தமாக்கின இடத்துக்கு கொண்டு போவார். இந்த ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை நடப்பதாக. ஆயத்தம் பண்ணினதை கொண்டு வருவார், ஆயத்தமாக்கினதை கொண்டு வருவார். இரண்டும் நடைபெறுவதாக. ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டிக்கு நேராக எலியேசரை கொண்டு போனார். ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி ஆபிரகாம் வீடு கொண்டு வந்தார். விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராக எலியேசரை கொண்டு போனார். உன்னை கொண்டு போவார். ஆயத்தம் பண்ண இடத்துக்கு கொண்டு போவார். ஆயத்தம் பண்ண காரியத்துக்கு கொண்டு போவார். ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டியை கொண்டு வருவார், கொண்டு போவார், கொண்டு வருவார். இது வரும் நாட்களில் நடக்கும். இந்த மாதம் உங்கள் கண்கள் அதை பார்ப்பதாக. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 46:29. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெகு வருடங்கள் கழித்து ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை திரும்ப காண கிருபை தருகிறார். வெகு வருடங்களாய் காணவில்லை, பல வருடங்கள் கழித்து காண்கிற ஒரு ஆசீர்வாதம். சொல்ல மாட்டீங்களே? ரொம்ப வருஷமா கழிச்சு இந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன். அது இந்த மாசம் நான் பார்க்கிறேன். என் கண் அதை காண்கும், என் காது அதை கேட்கும், என் கால் அதை சுதந்தரிக்கும். கர்த்தர் கொடுப்பாராக.
விசுவாசித்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். தேவன் அவண்ணமாய் செய்வாராக. யாத்திராம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலாம், இரட்டத்தனியாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலை கண் விழிக்கிறதற்குள்ளாக வீட்டு வாசல்ல மன்னாவை ஆயத்தப்படுத்தி வீட்டு வாசல்ல வைத்திருந்தார். வீட்டு வாசல்ல ஓன் வீட்டு வாசல்ல இஸ்ரவேலனே, ஓன் வீட்டு வாசலிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலனே சொல்லுங்க, என் வீட்டு வாசல்ல கேட்கல, பத்தல, சத்தமா உங்க வீட்டு வாசலில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை கொண்டு வைப்பாராக. நீ கதவு திறந்ததை காண்பாயாக, அதை எடுப்பாயாக, அதை புசிப்பாயாக, அதனால் பலன் உண்டாவதாக. தேவன் வார்த்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. வீட்டு வாசல்ல கேட்கல, அவர் ஆயத்தம் பண்ணினது வந்து நிற்பதாக. சத்தமா சொல்லுங்களேன். அவர் ஆயத்தம் பண்ணினது வருவதாக. என் வீட்டு வாசலில் அவர் ஆயத்தம் பண்ணினதை இந்த மாதம் நான் காண்பேன். கதவை திறப்பேன், இருதய கதவை திறக்கப்பேன், கர்த்தரை காண்பேன், கதவை திறப்பேன், கூடாரத்தை பார்ப்பேன். ஆசரிப்பு கூடாரம்னா கர்த்தரை பார்ப்பேன், வார்த்தையை பார்ப்பேன், கர்த்தரை பார்ப்பேன், வார்த்தையை பார்ப்பேன், கர்த்தரை பார்ப்பேன், வார்த்தையை பார்ப்பேன். எனக்கு ஆயத்தமாக்கிறதை நான் காண்பேன். ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். தேவன் அவண்ணமாய் செய்வாராக. யாத்திராம் புஸ்தகம் 34:2. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்றார். அதிகாலையில் தேவ சமூகத்தில் ஆயத்தமாய் வா. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கொண்டு வருவார். இருக்கீங்களா? 30 நாட்கள் உங்களுக்கு 30 விதமான காரியங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்கள் காலடியிலே கொண்டு வைக்க வல்லவர். அதிகாலையில எழுந்து கர்த்தர் சமூகத்தில் ஆயத்தமாயிரு. விசுவாசிக்கிறீங்களா? அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான். காலை தோறும் புதிய கிருபை நமக்காய் ஆயத்தமா இருக்கிறது. எழுப்புவாராக, முழங்கால் படியிடச் செய்வாராக, தேவனோடு சஞ்சரிக்க வைப்பாராக, எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு ஜெபாவை ஊற்றுவாராக. தேவ கரம் கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுங்களேன். சத்துருவுடைய தந்திரங்களை கர்த்தர் முறிக்கிறவர். என்னாம் புஸ்தகம் 23:29. அப்பொழுது பிழையாம் பாலாகை நோக்கி, இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி இங்கே எனக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடக்களையும் ஆயத்தம் பண்ணும்னா, இஸ்ரவேலை சபிக்கிறதற்கு 7 காளையா இருந்தாலும் சரி, 7 பலிபீடமா இருந்தாலும் சரி, 7 ஆட்டுக்கடாவா இருந்தாலும் சரி, சத்துருவே எங்கள் இஸ்ரவேலா இருக்கிற எங்களை நீ தொட முடியாது. சொல்லுங்க, நான் இஸ்ரவேலன். நல்லா சொல்லுங்க. பரவி போகிற ஆறு, கர்த்தர் நாட்டின் சந்தன விருட்சம், அப்படிதான் உங்களை வைப்பார். கரையோரமாய் தங்குகிற கேதுரு மரம். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, நான் இஸ்ரவேலன். நான் இஸ்ரவேலன். என் வீட்டு வாசல்ல ஆயத்தமா இருக்கிறது. நான் இஸ்ரவேலன். இந்த மாதம் என் கண்கள் காண்பதாக. அவர் ஆயத்தம் பண்ணினதை நீ சுதந்தரிப்பாய். மாசம் முடியறதுக்குள்ள சாட்சியா வைப்பார். உன் வாகனத்தில் ரத்தம் தெளிப்பாராக. எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் கேன்சல் ஆவதாக. எல்லா டெத் ஸ்பிரிட் கேன்சல் ஆவதாக. எந்த பலவீனம் வராதபடி காப்பாராக. உங்களையும் உங்கள் வீட்டை சுற்றி அக்கினி முதலை கட்டுவாராக. மணவாளன் வருகைக்கு இந்த மாதம் ஆயத்தமாய் இருப்போம். ஒருவேளை மணவாளன் வர சித்தம் கொண்டால் மறுரூபமாக்கப்பட சொல்ல மாட்டீங்களே. ஆயத்தமாய் கிருபை தருவாராக. நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. அந்த கிருபை உங்களுக்கு உண்டாவதாக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த மாதம் ஆயத்தம் பண்ணினது உங்கள் கைக்கு வரும். சுதந்தரிப்பாய். சொல்லுங்க, வருவதாக. எனக்குன்னு எழுதி வைத்த எல்லாமே என் கைக்கு வந்து சேரட்டும் ஆண்டவரே. எனக்குன்னு எழுதினதெல்லாம் என் கைக்கு வந்து சேரட்டும். சாத்தான் எழுதினதெல்லாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் அழிக்கப்படட்டும். இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் சத்துரு எழுதின எல்லா எழுத்துக்களை அழிப்பாராக. இந்த மாதம் ஜெயம் எடுக்க வைப்பாராக. மாதம் ஊழியங்கள் எல்லாம் ஜெயமா இருப்பதாக. உங்களை கண்டா பிசாசு ஓடணும், வியாதி சுகமாகணும், கட்டுகள் முறிக்கப்படணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கணும், மரித்தது உயிரோடு எழும்பணும். அந்த அபிஷேகத்தை கட்டமைப்பாராக. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு நாமத்தில். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து லபா ஷகா தனா முழு பலத்தோட பத்தல பத்தல போதாது போதாது. அக்கினி பச்சட்டும். இந்த சத்தம் போதாது. 30 நாட்களுக்குள்ள கண்கள் அற்புதங்களை காணும் 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 காணும். ரகதினமா சிரபலதுலோ. தூர தேசத்திலிருந்து பார்க்கிறவங்க மேல ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது. சிரபலவா சகுதினிமி கபலவர அதியந்தரவரவா. பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை அவர் ஆயத்தம் பண்ணினதை கொண்டு வந்து தருவாராக.
சொல்லுங்களேன். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்த வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்த இந்த வருடத்தின் நாட்களிலே சுத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சுத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காப்பவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காப்பவர். சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் சொல்லுங்க. சுத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சுத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சுத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சுத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே. சொல்ல மாட்டீங்களே. இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. பாடுவோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சொல்லுங்க. சேயை காக்கும், இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே, மகிமா நீர் ஊற்றிடுமே, மகிமா நீர் ஊற்றிடுமே. சுத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சுத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனை ஆனது. சொல்லுங்கள். பழமையெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனை ஆனது. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. சுத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சுத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சுத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது தருவாராக. சுதந்தரிப்பாயாக. எடுத்துக்கொள்ள கிருபை தருவாராக. உன்னை தேடி வருவதாக. அவர் ஆயத்தம் பண்ணினது உன் கைக்கு வரும். உன்னை கொண்டு போய் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்தில் அமர பண்ணுவார். இரண்டையும் செய்வாராக. இஸ்ரவேலை ஆயத்தமாக்கினார் கானானுக்காக, கானானை ஆயத்தம் பண்ணினார் இஸ்ரவேலுக்காக. இரண்டையும் ஆயத்தம் பண்ணுகிறார். உன் வாழ்வில் அது நடப்பதாக. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்கள். துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கு வாய்க்க செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless.